ஹாய், நீங்க இப்பதான் இன்வெஸ்ட் பண்ணவோ இல்லைன்னா ஏர்ன் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்பதான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது கூடவே சேர்ந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் இப்ப இருந்தே தனியா பணத்தை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எதிர்பாராத செலவுகளுக்காக தனியா சேர்த்து வைக்கக்கூடிய பணம். எதிர்பாராத செலவுகள் யாருக்கு வேணா வரலாம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைனான்சியல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ போய் எதிர்பார்த்துட்டு நிக்காம உங்க கையில இருக்க ஃபண்டை வச்சு சமாளிக்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்துட்டு தனியா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ரூல் ஆஃப் தம் என்ன சொல்லுது அப்படின்னா 3 to 6 மந்த்துக்கு உங்களோட அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தையாச்சும் அட்லீஸ்ட் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அக்கௌண்ட்ல வந்துட்டு தனியா சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்லைன்னா ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்லயோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸா பார்த்து இப்ப இருந்தே மந்த்லி உங்களோட இன்கம் எவ்வளோ, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, உங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மந்த்லி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்படின்னு எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா மந்த்லி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனியாக ரெகுலராக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்மளால ஈஸியாக அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்க இப்பதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அதே சமயத்துல ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம கேரண்டீடான ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான லோ ரிஸ்க் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட், கோல்ட் ஸ்கீம்ஸ், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸா சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டைவர்சிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். இப்போ என் கையில ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு. அந்த லம்சம் அமௌண்ட்டை நான் மொத்தமா ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டை மட்டுமே சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் அந்த அசட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுல இருந்து ஹெவி லாசஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோவுமே அது வந்துட்டு நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். அதே சமயத்துல நான் அந்த லம்சம் அமௌண்ட்டை கொஞ்சமா பிரிச்சு ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பாண்ட்ஸ்ல கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ல, ரியல் எஸ்டேட்ல அப்படின்னு பிரிச்சு நான் நல்ல அசட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு அசட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் இன்னொரு அசட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த சமயத்துல என்னோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா ஹெவி லாசஸ் இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி லாசஸ் ஏற்படுறத தடுக்கிறதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை மொத்தமாக ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டையோ ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கும் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் அட்வான்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸா இருக்கும். அதாவது லாங் டேர்ம்க்கு நீங்க இந்த அக்கௌண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த டாக்ஸ் அட்வான்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், சுகன்யா சம்ரித்தி யோஜனா. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ்ல லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின்டாவும் பேஷண்டாவும் இருக்கணும். டைம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபியூச்சர்ல மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து லாபம் பார்க்கறதுக்காக பல்கா வாங்கவோ இல்லைன்னா பல்கா விற்கவோ செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பா நம்ம செய்யவே கூடாது. அப்படி பண்றப்ப நமக்கு அதுல இருந்து ஹெவி லாசஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம லாங் டேர்ம்க்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா
பிளானாக சூஸ் பண்ணி அதில் கரெக்டாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிகினர்ஸாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.